2 கால் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணவே இல்ல. அப்படி எங்க போயிட்டு வந்தீங்க? ஃபோன் அட்டெண்ட் பண்ண முடியாம. சரி அது இருக்கட்டும். கையில என்ன பேப்பர் வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? சொல்றேம்மா, சொல்றேன். நான் எங்க போயிட்டு வந்தேன், கையில என்ன பேப்பர்ன்றதையும் சொல்றேன். நம்ம பட்டாக்காக சர்க்கார் மேல சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்குன்றதுனால, ராய்த்துவரியா மாத்தி கொடுன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டம்லாம் பண்ணோம்ல. இப்போ என் நிலம், என் உரிமை சொல்லிட்டு இப்போ வந்து நடுவுல கூட நம்ம டிசம்பர் மாசம் ஒரு போராட்டம் பண்ணோம். அதுக்கு அடுத்தது போஸ்ட்லாம் ஒட்டணும். மக்கள்கிட்டலாம் வந்து மனு ஃபுல் பண்ணி எடுத்து போய் கொடுத்தோம் தாலுகா ஆபீஸ்ல. அவங்க வந்து பண்ணி தரேன்னு சொன்னாங்களே. அதுக்கு இப்போ அரசாணை ஒண்ணு போட்டிருக்காங்க. 170 எண்ணுன்னு சொல்லிட்டு. இதுக்காக தனியா வந்து ஒரு அதிகாரி 3 அதிகாரிகளை போட்டிருக்காங்க. இந்த போராட்டம்ன்றது இடி நேத்து கிடையாது, தொடர்ச்சியான போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா தெருமுனை கூட்டங்கள்ல பேசியிருக்கோம். அடிக்கடி முகாம் நடத்த முகாம்ல மனு கொடுத்திருக்கோம். அமைச்சரை சந்திச்சு மனு கொடுத்திருக்கோம். வட்டாட்சியர் அலுவலகத்துல போய் மனு கொடுத்திருக்கோம். தொடர்ச்சியான போராட்டத்துகள் தான் இதுக்கு கிடைச்சதுதான் இதனுடைய அரசாணை. இந்த அரசாணை வந்து இப்ப போட்டிருக்காங்க. இதை வந்து நத்தமா மாத்தி நிலவரி திட்டத்துக்கு மேற்கொண்டு நில உடைமையாளர்களுக்கு பட்டா வழங்குவாங்க. அதுக்கு ராய்த்துவரியா மாறும் இது. இதுதான் இப்போதைக்கான ஒரு இது. எனக்கு அன்னைக்கு போஸ்ட்ல தாசில்தார் வந்து கிளியரா சொன்னாரு. இந்த ஆட்சி இப்போ எலெக்ஷன்றதுனால இப்ப நிறுத்தி வைப்பாங்கலாம் கிடையாது. இந்த வேலை கரெக்டா நடந்துட்டு தான் இருக்கும். அது தனியாக ஒரு வட்டாட்சியரும் அதிகாரியும் அதுக்கான 3 அதிகாரிகள் நியமிச்சிருக்காங்க. அவங்க வந்து அதை வந்து சரி பார்த்து அதுக்கான வேலையை செய்வாங்க. கட்டாயமா இதோட நடந்துரும். இது வந்து நல்ல ஒரு விஷயம். அமைச்சருடைய முன் ஏற்பாடுல இந்த விஷயம் நடந்தது வந்து ஒரு பாராட்டத்தக்கமான ஒரு விஷயம் தான் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்து. அதே மாதிரி சர்க்கார் நலத்தை மாத்தி கொடுக்கணும்ன்றது நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க இந்த அரசாங்கம். போன அதிமுக அரசாங்கம் பண்ண பிழைய இந்த அரசாங்கம் சரிப்படுத்திருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும். அதனால நம்ம எப்ப பண்ணாங்கன்றதோட இது முடிஞ்சிச்சு. இதுக்கான வேலையை இந்த அரசாணை மூலியமாக சரிப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு 2 மாதங்கள்ல இது வந்து நடைமுறைக்கு வந்துரும்ன்றது என்னோட கருத்து. நாங்க அதிகாரியும் அதான் சொன்னாரு. ஒரு 2-3 மாசத்துல இது வந்து முழுமை அடைஞ்சிரும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எப்ப போட்டிருக்காங்கன்னா பிப்ரவரி மாசம் 11ஆம் தேதி போட்டிருக்காங்க. பிப்ரவரி 11 போட்ட உடனே இது எனக்கு கையில கிடைச்சோம். உடனே போய் நான் தாசில்தாரை சந்திச்சு இது மாதிரி கேட்டேன். அவர் சொன்னாரு உடனே எல்லாம் நடந்துடாதுங்க, 4 மாசம் ஆகும். இதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கான அதிகாரி எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. சோ ஓகே, இந்த ஜீவோவை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். இது போட்டிருக்காங்கன்றது தெரியும். ஏன்னா எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் காணொலி நிறைய பேசியிருக்கேன் இந்த பட்டாவை பத்தி. அதனால இந்த காணொலி மூலமா சொல்றேன். இந்த அமைச்சருடைய முன்னேற்பாடுல இது நடந்தது. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம விவோ ஆபீஸ் கேட்டிருக்கோம் 166 வட்டத்துல. அதுவும் நேற்று இருந்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். அது இந்த பகுதி மக்களுக்கு இந்த சர்க்கார் மனையில இருந்து ரிலீஃப் கிடைச்சாலே பெரிய விஷயம். அதனால எல்லாருக்கும் இது மாதிரி சர்க்கார் மனையில இருந்து ரிலீஃப் கிடைச்சிட்டு அவங்களுக்கு பட்டா வாங்கிட்டாங்கன்னா இது வந்து மக்களுக்கான ஒரு போராட்டம் வெற்றி பெறதுக்கான வேலை. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியான இந்த முன்னேற்பாடுல இந்த ஜியோ வந்திருக்கு. இந்த ஜியோல பாத்தீங்கன்னா நீங்க கூட இந்த ஜியோ வந்து ஆன்லைன்ல போய் எடுக்கலாம்.